அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா கிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 2இல் கொடுக்கப்பட்டிருக்கிற இயற்கையை போற்றுவோம் என்ற பாடத்தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செய்யுள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயற்கையை போற்றுவோம் என்ற பாடத்தலைப்பின் கீழே இருக்கிற இந்த பாடலை எழுதியவர், இந்த செய்யுளை எழுதியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எழுதிய இந்த சிலப்பதிகாரத்தில் இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். இதை ஏன் காப்பியம்னு சொல்கிறேன்னா, இரட்டை காப்பியங்கள் தமிழில் இருக்குது. இது செய்யுள்ள நிறைய பாடல்களையும் நிறைய காண்டங்களையும் கதைகளையும் கொண்டது தான் இந்த சிலப்பதிகாரம். அதனால் இது ஒரு பெரிய இதாக இருக்கிறதுனால இதை காப்பியம்னு நம்ம சொல்கிறோம். இரட்டை காப்பியங்கள் என்று தமிழில் சொல்லப்படக்கூடியது எதெல்லாம்னா, இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் என்ன சொல்கிறோம், நம்ம இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சிலப்பதிகாரம் யாரை பற்றிய கதைன்னா கண்ணகி, கோவலன், மாதவியோட கதை. ஆனால் மணிமேகலை இந்த மாதவிக்கும் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையோட கதையை கூறியது மணிமேகலை. அதனால் இது ரெண்டும் தொடர்புடையதாக இருக்கிறதுனால இதை இரட்டை காப்பியங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் இந்த இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சேரர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்களான சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் தான் இந்த இளங்கோவடிகள். இவரோட காலம் பொது ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்கள் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள். இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சிலப்பதிகாரம். அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் முதல்ல தமிழில் வெளிவந்த ஒரு காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் வந்த காப்பியமும் இந்த சிலப்பதிகாரம் தான். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுது. இந்த காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு போற்றப்படுது. இந்த பாட்டில் இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. நமக்கு இந்த பாடல் பகுதிகள் இயற்கையை வாழ்த்துவதாக அமைஞ்சிருக்கு. அது இதெல்லாம்னா திங்கள், ஞாயிறு, மழை. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல்கள் தான் எதில் இந்த சிலப்பதிகார வாழ்த்து பகுதியாக நமக்கு இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பகுதியாக இருக்குது. அது நமக்கு இயற்கையை போற்றுவோம் என்ற தலைப்பின் கீழ் வந்திருக்கிறது. திங்கள்னு சொன்னால் நிலவை வாழ்த்துவதாக வந்திருக்கு. ஞாயிறுன்னு சொன்னால் என்னது, கதிரவனை, சூரியனை வாழ்த்துவதாக வந்திருக்கு. மழையை வாழ்த்துவதாக இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இயற்கையை நாம் எவ்வாறு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடம். இயற்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு ஒன்றிணைத்து பயணம் செய்யக்கூடியது தான் இயற்கை. அந்த இயற்கை இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. அதனால் இந்த இயல் 2 முழுவதுமே இயற்கையை பற்றிய பாடங்களாக தான் வந்திருக்குது. இப்போது இந்த பாட்டை நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றகில் அங்கண் உலகு அளித்தலான். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். இதில் கடைசி இருக்கிற இந்த 3 வரியும் என்னென்னா நமக்கு எதாக கொடுத்துருக்காங்கன்னா மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதினா தெரியும், நம்ம பார்க்காம படித்து எழுதணும். இந்த பாடலை எழுதணும், மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடலோட பொருளை நம்ம பார்த்தோன்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இல் அங்கன் ஊங்கு அழித்தலான். இந்த வரியோட பொருள் என்னென்னா, கொங்கு அலர்தார் சென் குளிர் வெண்குடை போன்று இல், தேன் நிறைந்த அத்தி மலரை மாலையாக அணிந்த சோழ மன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. சோழ மன்னன் மக்களுக்கு ஆட்சி எப்படி செய்கிறான்னா, மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி செய்கிறான். அவனோட ஆட்சி ரொம்ப குளிர்ச்சி மிகுந்த ஆட்சியாக இருக்குது. அதே போல் தான் இந்த நிலவு எப்படி இருக்குதுன்னா,
தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்குது. அதனால் அந்த வெண்ணிலவை போற்றுவோம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதுன்னா நிலவை போற்றுவோம், நிலவை போற்றுவோம். வானில் இருக்கக்கூடிய அந்த நிலவை போற்றுவோம். ஏன் போற்றணும்னா, கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று. கொங்கு அலர்த்தார், சென்னினா சோழ மன்னன். கொங்கு தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் தான் யார்? சோழ மன்னன். அவனோட அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு ஆட்சி செய்கிறான். மக்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டத்தை கொடுக்கல, நல்ல ஒரு ஆட்சி செய்கிறது போல வானத்தில் இருக்கிற நிலவும் நமக்கு என்ன தருது? நன்மையை செய்து நமக்கு குளிர்ச்சியை தருது. அதனால் அந்த நிலவை நாம் என்ன செய்யணும்? போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாருங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறுனா சூரியன். சூரியனை போற்றணும். ஏன் போற்றணும்னா, காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு. காவிரி ஆறு பாய்ந்து வள்ளம் செழிக்கக்கூடிய நாட்டை ஆட்சி செய்கிறவன் தான் சோழ மன்னன். அந்த சோழ மன்னன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய ஆணை சக்கரம், அவன் போடுற அந்த ஆணைகள் ஒரு சக்கரம் எப்படி உருண்டு உருண்டு எல்லா இடமும் போகுமோ, அது போல் அந்த நாடு ஃபுல்லாக என்ன வருது? சுற்றி வருது. அதே போல் கதிரவனை என்ன செய்கிறான்? பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. நமக்கு தெரியும் கதிரவன் எங்கே மலையிலேருந்து பார்த்தா அங்கே உதிக்கிற மலையிலேருந்து மேலே எழுப்பி வர்றது மாதிரி இருக்கான். அப்படி அந்த இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. கொங்கு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய இது காவிரி ஆறு பாய்ந்து வளங்கொழிக்கக்கூடிய அந்த நாட்டை ஆட்சி செய்கிற சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் அந்த நாட்டை எப்படி சுற்றி வருகிறதோ, அதுபோல் இமயமலையை வலப்புறமாக சுற்றி வரக்கூடிய அந்த கதிரவனை நம்ம என்ன செய்யணும்? போற்றணும். சூரியனை போற்றணும்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை, மழையை நாம் என்ன செய்யணும்? போற்றணும். மழை எப்படி இருக்குதுன்னா, அச்சந்த நாமனிர்னா அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் என்ன செய்கிறான்? அருள் செய்கிறான். கடல் என்ன செய்ய பார்ப்பதற்கு பயத்தை கொடுத்தாலும் அந்த பயமே இல்லாமல் மக்களை ஆட்சி செய்கிறவன் தான் யார்? மன்னன். அதுபோல மழையானது என்ன செய்து? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அச்சம் நிறைந்த கடல் நமக்கு நாட்டிற்கு எல்லையாக இருந்தாலும் அந்த அச்சத்தையும் போக்கி மக்களை ஆட்சி செய்கிற மன்னனைப் போல வானிலிருந்து நமக்கு மழை பொழிந்து நம்மளை காப்பது என்று மழை. அதனால் அந்த மழையை நாம் என்ன செய்வோம்? போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் அவர் நிலவு, கதிரவன், மழையை என்ன செய்திருக்காரு? வாழ்த்தி போற்றிருக்காரு. அதில் யார் கூட அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, சோழ நாட்டை ஆட்சி செய்த சோழ அரசர்களை பற்றி கம்பேர் பண்ணி இந்த பாடலோடு எழுதியிருக்காரு. பார்த்து பயன்பெறுங்கம்மா. மனப்பாட பகுதியை படிங்க. ஒரு முறை கூட மனப்பாட பகுதியை மட்டும் நான் ரீட் பண்ணி தரேன். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். சரியாம்மா? நன்றி.